சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் அதிமுகவில் இணைகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில் காளியம்மாள் இணைகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் பிரபலமான முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அவர் அதிமுகவில் இணைவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் அதிமுகவில் இணைகிறார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில் இணைகிறார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் தற்பொழுது அதிமுகவில் இணைகிறார். இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், காளியம்மாள் எந்த கட்சியிலும் இணையாமல் தொடர்ந்து எந்த கட்சியில் இணையப் போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லாமல் இருந்தார். தற்பொழுது அதிமுகவில் இணைவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? கார்த்தியா, நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் என்ற காளியம்மாள் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து அக்கட்சியிலிருந்து விலகினார். அக்கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனை காரணமாக அக்கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுவதாக தகவல் அறிந்து முன்கூட்டியே வந்து அவர் கட்சியிலிருந்து விலகிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து திமுகவில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதே போன்று அதிமுகவில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தார். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி சார்பாக பேசப்பட்டது. 3 பக்கமும் அவர் வந்து கட்சி பதவியும் தனக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை அடிப்படையில் வந்து அவருடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வந்தது. நாம் தமிழர் கட்சியின் விஜயை சந்தித்து பேசுவதற்காக முற்பட்டார். ஆனால் வந்து புஷ்யானந்தை கூட அவரால் சந்திக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் வந்து அவர் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏற்கனவே விலகிய ராஜீவ்காந்தி திமுக இருக்கக்கூடிய தற்போது மாணவரணி செயலாளர் தற்போது இணை கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிற ராஜீவ்காந்தியுடன் மூலம் வந்து திமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. இடையில் அதற்கான அடுத்த கட்ட முன்னேற்றம் எதுவுமே எடுப்படாத காரணத்தில் வந்து அவர்களுடைய கட்சி எந்த கட்சியில் இணைய போகிறார் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் அவர் வந்து சமூக ஆர்வலாக தொடர்ந்து செயல்படுவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியை அவர் இல்லத்தில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்திருக்கிறார். கார்த்திகா முருகேசன், அதிமுகவில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுகிறது? ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பொழுது அவர் பிரபல பேச்சாளர். அதிமுகவில் என்ன பொறுப்பை எதிர்பார்க்கிறார்? கடந்த 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி செயலர் மயிலாடுதுறையில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார். வடசென்னையில் போட்டியிட்டு இப்படி பல்வேறு நாம் தமிழ் கட்சி சார்பில் சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றார். கட்சியில் இணைந்தவுடன் குறுகிய காலத்திலேயே அவர் வந்து மிகப்பெரிய பேச்சாளராக மாறினார். அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் கட்சியில் வந்து புதிதாக எந்த கட்சியில் சேர்ந்தாலும் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து கட்சியில் முக்கிய பதவி கொடுக்க வேண்டும். அதே போன்று வந்து தொகுதி சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து எல்லா கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தார். அந்த பேச்சுவார்த்தை எந்தவித முன்னேற்றம் ஏற்படாத சூழலில் தான் வந்து இத்தனை காலமாக அவர் வந்து 2023ஆம் ஆண்டு கட்சியில் விலகிய பிறகு கூட தற்போது 2026 வரை கட்சியில் எந்த கட்சியும் சேராமல் இருந்தார். தற்போது வந்து முக்கியமாக அந்த பகுதி நாகைப்பட்டினத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் OS மணியின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது வந்து அதிமுக இணைந்திருக்கிறார். அவர் கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருக்கான ஒரு தொகுதி ஒதுக்கப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் அவருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது குறித்த தகவல் எதுவும் வரல. ஆனா வந்து தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கா? கண்டிப்பாக, நிச்சயமாக. அவர் ஏற்கனவே வந்து அவருடைய கட்சியில் இணைய போவதற்கு முன்பாக அவர் எல்லா கட்சியிலும் பேச்சுவார்த்தை நடத்தியதை வந்து தான் எந்த கட்சியில் இணைந்தாலும் தனக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அல்லது கட்சியில் முக்கிய பதவி ஒரு மாநில அளவில் ஒரு முக்கிய பதவி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரபலமான பேச்சாளர் நாம் தமிழ் கட்சி இருந்தவர். அவருடைய பேச்சுக்கள் அனைவரும் கவர்ந்தது. அந்த சூழ்நிலையில் வந்துதான் வந்து தற்போது வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேசும்போது கூட வந்து மாநில மகளிர் அணி பதவி கூட கேட்டு வந்தார். ஆனால் அதுக்காக சந்திப்பு கூட உருவாக்க முடியல. அவரால் வந்து கட்சியில் வந்து அவர் வந்து தடுக்கப்பட்டார். புஷ்யானந்த் மூலமாக அவர் வந்து உள்ளே நுழைவிடாமல் தடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சொல்லி தான் வந்து தொடர்ந்து அவர் வந்து திமுக பேச்சுவார்த்தை செய்து அவருடைய பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்ட நகர முடியாத சூழலில் தான் வந்து தற்போது அதிமுகவில் அவர் முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது வந்து கட்சியில் இணைந்திருக்கிறார். கார்த்திகா, நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
அதிமுகவில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அவர் தொகுதியிலும் போட்டியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருந்த காளியம்மாள் எந்த கட்சியில் இணைகிறார் என்பது பற்றி பேசாமல் இருந்தார். இந்நிலையில் அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand.